இத்தனை நாளா எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு தையல் மிஷின் மிதிச்சு உன்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் மறந்திருந்த. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அத போய் அம்மா நான் வேண்டான்னு சொல்லுவேனா? ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பையனை நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு. அக்கா, என்னக்கா? அனு, என்னம்மா? அனு, என்னாச்சுக்கா? ஏமா கத்துன? அது ஒன்றும் இல்லம்மா, ஃபோன்ல தேவையில்லாம கிராஸ் டாக், ராங் நம்பர், அதான் கத்தி ஃபோனை கட் பண்ணேன். தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இல்லை, நீங்க உள்ள போங்க. அபி, உள்ள வா. ஹே அபி, இங்க வா. அக்கா, கையில என்ன ஃபோனு? எப்படி கிடைச்சது? இல்லக்கா, மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அக்கா. ஏன்க்கா? இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோ, தொலைச்சிராத. ஐ மீன், நான் செல்போனை சொன்னேன். நான் கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. என் கால்குலேஷன் மிஸ் ஆகாதே. பி கூல் அனு, பார்த்துக்கலாம். என்ன என்னைக்கும் இல்லாத சந்தோஷத்துல இருக்கா சீதா? என்ன நீ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கு? அப்படி என்ன விஷயம் நடந்தது? அது உங்க அண்ணன் வந்ததும் சொல்றேன். சஞ்சீவ் வந்துட்டானா? சஞ்சீவ் வீட்ல இல்லையா நீ? அவன் உங்க கூட வந்திருப்பான்னு நினைச்சேன். அப்போ உங்க கூட வரலையா? என் கூட வரலதான். அந்த பொண்ணோட செல்போனை கொடுத்துட்டு வர்றதுக்காக போயிருக்கான். என்ன நீ சொல்றீங்க? எந்த போனு? எந்த பொண்ணோட போனு? அவனை தனியா வெளியே அனுப்புறது அவனுக்கே ஆபத்தாயிடும் தெரியாதா உங்களுக்கு? அது தெரியும் அண்ணி. ஆனா சஞ்சீவோட மனநிலை அந்த பொண்ணால கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றது தெரிஞ்சதுனாலதான் நான் அவனை அனுப்பி வச்சேன். எந்த பொண்ணோட போன நீ? அது எப்படி சஞ்சீவ் கைக்கு வந்தது? என்ன அண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? வீட்லயே இருந்துகிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சஞ்சீவ் அடிக்கடி ஒரு பொண்ணை பத்தி சொல்லுவான்ல, அவ போனை சஞ்சீவோட கார்லயே விட்டுட்டு போயிட்டா. அந்த பொண்ணு போன் பண்ணுவான்னு இவனு நேத்துல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அண்ணி, நானே அந்த பொண்ணு போன் பண்ணுவா, அவ யாரு, எங்க இருக்கா, அவ அட்ரஸ் என்ன எல்லாம் கண்டுபிடிச்சு அவளை பாத்தரலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் போன் பண்ணவே இல்லை அண்ணி. இந்த போன் விஷயம் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு. நமக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த போன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தது, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை இந்த ஊரை விட்டு விரட்டி இருப்பேன். சஞ்சீவ், அந்த பொண்ணோட போன் எங்க? அது அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துட்டியா? அந்த பொண்ணோட போனை அவகிட்டே கொடுத்துட்டேன். சஞ்சீவ், என்ன சட்டை புதுசா இருக்கு? நீ வாங்குனியா? நீங்க எடுத்து கொடுக்குற ஷர்ட் தான் எப்பயும் போட்டிருக்கேன். நான் எப்பவுமே தனியா போய் வாங்கியிருக்கேன். அதனாலதான் உங்க அம்மா கேக்குறாங்க. இந்த கலர் பாக்குறதுக்கே கேவலமா இருக்கே, இதை யார் எடுத்து கொடுத்தது? எடுத்து கொடுக்கல அத்தை, தச்சு கொடுத்தா. அதான் அந்த ராட்சசி தச்சு கொடுத்தா. புரியல சஞ்சீவ். நான் போன் அந்த ராட்சசி கிட்ட கொடுக்க போகும்போது என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணு இவ்வளவு கேவலமான சட்டியை தைச்சு கொடுத்து அசிங்கப்படுத்தி இருப்பா. இதுக்கு மேலேயும் அவளை சும்மா விட்டோம், அவ ஆட்டம் பெருசாயிடும். இப்பவே அவ கடையை காட்டு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா சஞ்சீவ், வா. சிந்தாமணி, கொஞ்சம் அமைதியா இரு. சஞ்சீவ், ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணு உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த ஷர்ட் தச்சு கொடுத்துருக்கா. உனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீ வா வா. வா, இங்க பாரு சஞ்சீவ், ஷர்ட் நல்லா இருக்குல்ல?
ஆமாம்மா, நல்லா இருக்கு. ஆ பாத்தியா, அம்மா மாதிரியே உனக்கு நல்ல ஷர்ட்டா சூஸ் பண்ணிருக்கா. சரி, நீ எதுவும் யோசிக்காத, போய் ரெஸ்ட் எடு போ. ம். அண்ணி, நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி பணக்கார பசங்களை ஏமாத்த அவங்க போடுற டிராமா இது. அந்த பொண்ணு இவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவன் கிட்ட நடிக்கிறா. இவனும் அதை நம்பிட்டு இருக்கான். நீங்க வேணா பாருங்க, கடைசியில இது போலீஸ் கோர்ட்டுன்னு போய் நிக்க போகுது. அப்படி இல்ல சிந்தாமணி, எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்காத. எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு தான் நம்ம சஞ்சீவ பல இடங்கள்ல காப்பாத்திருக்கா. இன்னைக்கு தன்னந்தனியா வெளியில போயிட்டு வர அளவுக்கு மாத்திருக்கா. நான் எடுத்து கொடுக்கற ஷர்ட் மட்டுமே போட்டுக்கிற சஞ்சீவ் இன்னைக்கு அந்த பொண்ணு தச்சு கொடுத்த ஷர்ட் மட்டும் போட்டு வந்திருக்கானா? என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் தான். எனக்கு சஞ்சீவ் மேல இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு சிந்தாமணி. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறதா என்னோட முதல் வேலையே. ரோட்ல இருக்கிற நாயை கூட்டிட்டு வந்து நடு வீட்ல வைக்கணும்னு நினைக்கிறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் பொண்ணுதான் சஞ்சீவுக்கு மனைவி. உன் மூலமா என்ன விட்டு போன சொத்தை என் பொண்ணு மூலமா நான் திரும்ப எடுத்தே தீருவேன். உன்னை நடு ரோட்ல நிக்க வைப்பேன். ஏங்க, சாப்பிடும்போது என்ன யோசனை? ஏன் இப்படி பிசைஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. அப்பா, அப்பா, சாம்பார் ஊத்தியாச்சு, சாப்பிடுங்கப்பா. என்னங்க சாப்பிடாம அப்படி என்ன யோசனை? வேலையில ஏதாவது பிரச்சனையா? வேலையில எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, மனசுல தான். பலராமன் பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம் தானே. அதுக்காக நீங்க சந்தோஷம் தானே படணும். அடுத்த மாச கல்யாண சாப்பாடை நினைச்சு இப்பவே நம்ம வீட்டு சாப்பாடு உங்களுக்கு இறங்க மாட்டேங்குதா? இல்ல தேவனே, அவன் வீட்டு பந்தியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன வார்த்தை எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நிக்குது. என்ன கந்தசாமி, எனக்கு ஒரே பொண்ணு, கடனோ உடனோ வாங்கி மாப்பிள்ளையும் பார்த்து கல்யாணமும் பேசி நிச்சயமும் பண்ணிட்டேன். என் கவலை முடிஞ்சிருச்சு. உனக்கு ரெட்டை புள்ள, அதுவும் கல்யாண வயசுல காத்துக்கிட்டு இருக்கு. சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருன்னாரு. நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 4 வருஷம் தான் இருக்கு. இப்போது வேலையில் இருக்குமேன்னு எவனாவது கடன் கொடுப்பான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டும் நம்மளை கண்டுக்காது, கடன் கொடுக்குறவங்களும் நம்மளை கண்டுக்க மாட்டான். பார்த்துக்கான்னா அவன் சொன்னது புத்திமதியா இருந்தாலும் எனக்கு அது ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு தேவனே. என்னங்க, நம்ம பொண்ணுங்களுக்கு என்னங்க குறை? மகாலட்சுமி மாதிரி 2 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு மாப்பிள்ளை அமையாதா என்ன? அவங்களுக்கு மாப்பிள்ளை அமையது பெரிய விஷயம் இல்லைம்மா. 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க பணத்துக்கு எங்கம்மா போவ? இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கே வர சம்பளம் பத்த மாட்டேங்குதே. கல்யாண செலவுக்கு எங்க போறது? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எனக்கு ஒன்னும் புரியல. அப்பா, இப்போ எங்க கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல உங்க உடம்ப கவனிங்கப்பா. உங்க உடம்பு சரியாகட்டும், அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா. இல்லம்மா, உங்களை கரை சேர்க்கிற வரைக்கும் மனசுல பாரம் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
கடவுள் மனுஷனுக்கு ஆசையை கொடுக்குற மாதிரி கூடவே பயமும் கொடுக்குறாம்மா. எதுக்குப்பா பயம்? உங்க பாரம் தீரணும் அவ்வளோதானே. அப்ப முதல்ல அக்காக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என் கல்யாணத்தை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். அப்பா, நான் உங்க கூட இருந்தா ராத்திரி பகலா தைச்சாவது உங்க கடன் எல்லாம் அடிச்சிருவேன். அக்கா கல்யாண செலவையும் பார்த்துப்பேன். இப்போ எனக்கு நிறைய ஆர்டர் வந்துட்டே இருக்குப்பா. நல்ல வருமானம் வரும். நீங்க கவலையப்படாதீங்கப்பா. வரும்டி வரும். உனக்கு ஆர்டர் மட்டுமா கிடைச்சிருக்கு, நல்ல ஆளே கிடைச்சிருக்கு. அப்போ பணமும் வரும், எல்லாம் வரும். ஆமாங்க, அபி சொல்ற மாதிரி செய்யலாங்க. அபி நம்ம கூட இருந்து தச்சாவது காசை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பா. முதல்ல அனு கல்யாணத்தை பத்தி யோசிங்க. மா, என் கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறது? நானே நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். நான் நல்லா சம்பாதிச்சு ராணி மாதிரி வாழணுங்கிறது தான் என்னோட கனவே. அதை நீங்க யாரும் கலைக்க வேண்டாம். முதல்ல எந்த கனவும் இல்லாம தைய மிஷினை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கால உன் பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் பண்ணு. என் கல்யாணத்தை எங்க எப்படி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்லக்கா, மூத்தவ நீ இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஊர்ல இருக்கவங்க என்னக்கா நினைப்பாங்க? என்னடி நான் மூத்தவ? உன்னை விட 2 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கேன். 5 வருஷமோ 10 வருஷமோ இல்ல. அது உனக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ஊருக்கே தெரியும். நான் எப்படி வாழணும்னு என்னோட வாழ்க்கைய நான் செதுக்கி வச்சிருக்கேன். அது இடிச்சு தள்ளுற உரிமை உங்க யாருக்குமே கிடையாது. இல்லக்கா, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன்? இங்க இருந்து என்ன வெட்டி முறிக்க போற? அப்பா உடம்பு நல்லாகட்டுமே, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்? நீ போயிட்டா நான் என் அப்பாவை பாத்துக்க மாட்டேனா? ஏதோ நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை நடத்துற மாதிரி பேசுற. எனக்கு நல்ல 2-3 கேஸ் கிடைச்சா நான் அப்பா அம்மாவை இந்த வீட்டுல இல்ல, கோட்டை மாதிரி வீடு கட்டி காப்பாத்துவேன். நீ 5க்கும் 10க்கும் ராத்திரி பகலுமா தைக்கிறது இந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்து 3 வேளை கொட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும். அப்பா, நீங்க ஏன் பேச்ச கேளுங்கப்பா. முதல்ல இந்த அபிக்கு கல்யாணம் பண்ற வழிய பாருங்கப்பா. அப்பா, இல்லப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். இல்லம்மா, அனு சொல்றதுதாம்மா கரெக்ட். அவ படிப்புக்கும் அவ லெவலுக்கும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற வசதியில மாப்பிள்ள பார்க்க முடியுமா? நீ படிக்கல, நீ அக்கா மாதிரி அந்த கான்வென்ட்ல படிச்சு பெரிய போஸ்ட்ல இருந்தா எனக்கு உன்னை பத்தி கவலையே இருந்திருக்காது. இப்ப பாரு, அவ அடிச்சு பேசுற மாதிரி உன்னால பேச முடியுதா? ஒரு மனுஷனுக்கு படிப்பும் பதவியும் தாம அழகு. அது இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான். நான் படிச்சு படிச்சு சொன்னேன், நீ அப்ப கேட்கல. இப்போ தையல் மிஷினை மிதிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்போவாவது நான் சொல்றது கேளுமா. எனக்கு இருக்கிற பாரத்தை கொஞ்சம் குறைச்சு வைமா. உன் அக்காவை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவ எப்படியும் முன்னுக்கு வந்துருவா. இந்த பாரு, நீ எங்க பின்னாடியே நின்னுக்கிட்டு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதம்மா. தெய்வானே, நம்ம பல்ராம அவன் பொண்ணுக்கு நிறைய மாப்பிள்ளை பார்த்தானா. அவன் நிச்சயம் பண்ணது போக இன்னும் 2-3 மாப்பிள்ளைங்க இருக்காங்களாம். உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. வேணும்னா சொல்லு, உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொல்றேன்னு சொல்றாமா. அப்படி ஏதாவது ஒரு மாப்பிள்ளை நமக்கு அமைஞ்சா போதுமா. நான் பல்ராம கிட்ட சொல்லி வைக்கிறேன். அபி கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம் தெய்வானே. மழையானாலும் வெயிலானாலும் கரண்ட் கம்பத்தில் ஏறுறவங்க நாங்க. எப்போ எது நடக்கணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கடவுள் புண்ணியத்தில் இத்தனை வருஷம் எதுவும் நடக்கல. ஆனா இப்ப நடந்தது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு தெய்வானே. அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா?
உன்னை முதல்ல வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா என்ன துரத்துறதுக்கு நீ பிளான் பண்றியா? நான் போயிட்டு அந்த பணக்கார பையனோட சேர்ந்து கூத்தடிக்கலான்னு நினைப்பேன். அது நடக்காதுரி. அதை நடக்க நான் விட மாட்டேன். இங்கதான் உன் காதலுக்கு ஃபுல் ஸ்டாப். உன் லெவலுக்கு எவனாவது ஒருத்தன் கிடைப்பான், அவனை வச்சு குப்பை கொட்டு. என்ன மாதிரி கோபுரத்துல ஏறணும்லாம் ஆசைப்படாத. சீதா, சீதா வந்துட்டீங்களா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சீக்கிரமாமா, ஆபீஸ்ல ஒரு குட் நியூஸ். சீக்கிரமா சொல்றேன். ஆபீஸ்ல இருக்கிற குட் நியூஸை விடுங்க, முதல்ல வாயை தரங்க. என்னம்மா, யாராவது மேரேஜ் இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாங்களா? இல்ல இல்ல, இது நம்ம வீட்ல கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்கு தான் அட்வான்ஸ் ஸ்வீட். என்னம்மா சொல்ற? நம்ம வீட்ல கல்யாணமா? நான் சொல்ற குட் நியூஸை கேட்டீங்கன்னா உங்க ஆபீஸோட குட் நியூஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சந்தோஷுக்கு பொண்ணு பார்க்கணும்னு உங்க சொந்த பந்தங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டா உங்க மூத்த பையன். என்ன பாக்குறீங்க? என்ன நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொன்னீங்கல்ல, அங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட் பக்கமா வந்தேன். அங்க நம்ம சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? என்னம்மா பண்ணிட்டு ஒரு இருந்தா? பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான். பொண்ணு கூட பேசிட்டு இருந்தானா? அம்மா கூட கல்யாணத்துக்கு போயிட்டு வாப்பான்னு சொன்னதுக்கு ஆபீஸ்ல முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல பொண்ணு கூட பேசிட்டு இருந்தானா? ராஸ்கல், வரட்டும் அவன். ஆமா சீதா, அந்த பொண்ணு யாரு? அதானே பார்த்தேன். அந்த பொண்ணுங்க அவ்வளவு அழகு, லட்சணம், ஐஸ்வர்யம். வெச்ச கண்ணு வாங்காம அந்த பொண்ணையே தாங்க மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு யார் தெரியுமா? கோயில்ல நம்ம கலசம் தவறுனப்ப அத புடிச்சு நம்ம கௌரவத்தை காப்பாத்தினால அதே பொண்ணுதாங்க. சந்தோஷ் அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் கிட்ட போய் நான் அந்த பொண்ணை பார்த்தேங்க. என் மனசெல்லாம் அப்படி நிறைஞ்சு போச்சு. கோயில்ல கலசத்தை பிடிச்சப்ப பார்த்த அதே பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் வேண்டுதல் எப்படி பழிச்சிருச்சு பாத்தீங்களா? கோயில்ல என் திட்டத்தை குழி தோண்டி புதைச்சாலே அந்த பொண்ணா? ஏன் சீதா, ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகாம நீ ஏன் முடிவு எடுத்துருவியா? அந்த பொண்ணுக்கும் சந்தோஷ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம்ல. அதெல்லாம் இல்லங்க. அவ கூட அவன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம பையனை கவனிச்சேன். அவளை பார்த்து வழியறதும் நெளியறதும் கண்டிப்பா அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லங்க. சரி, அப்போ சந்தோஷவே கேளு, அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு. நாம போய் சம்பந்தம் முடிச்சிட்டு வந்துருவோம். அவசரப்படாதீங்க. நம்ம சந்தோஷ் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. அவன் கேட்டு நாம எதை மறுத்திருக்கோம், இத அவன் மறைக்கிற மாதிரி நாமளும் அவன் கிட்ட விளையாடுவோம். ஆமா சீதா, நம்ம சஞ்சீவ் ஒரு பொண்ணை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பானே, அது எந்த லெவல்ல இருக்கு? ஐயோ ஆமாங்க, அத சொல்ல மறந்தே போயிட்டேன் பாருங்க. நான் எடுத்து கொடுக்கற சட்டையை தான் போடுவேன்னு அடம் பிடிக்கிற நம்ம பையன் இப்போ அந்த பொண்ணு தச்சு கொடுத்த சட்டையை போடுற அளவுக்கு மாறி இருக்கான். மாறுவான். நல்ல டெவலப்மெண்ட் தான். அப்போ அந்த பொண்ணை அப்படியே பாத்துரு சீதா. அந்த பொண்ணு தாங்க என் கண்ணுல மாட்டவே மாட்டேங்கிறா. அந்த பொண்ணையை நான் பாத்துட்டேன்னா அவங்க வீட்டுக்கு போய் தட்டம் மாத்துறதுதான் முதல் வேலை. வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுமா. போன மாசம் 18ஆம் தேதி மிருத்யுஞ்சய ஹோமம் நடந்துச்சு. அப்ப கோவிலுக்கு வந்த ஒரு பொண்ணை பார்க்கணும். சோ சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் கோவிலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க முடியாதுமா. அதுக்கான பெர்மிஷன் லெட்டரை அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு வரணுமா. வேணும்னா ஏதாவது பணம் இல்ல கோவிலுக்கு டொனேட் பண்ணலான்னு. கோவிலுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தனியா செய்றேன். இப்பதான் மணி சரியா புரிஞ்சுக்கிட்ட. அதான் சிந்தாமணி. 18ஆம் தேதி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பாக்குறம்மா. அவதான் பாஸ் பண்ணுங்க. சரிம்மா.